காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். சிறகுகளின் நிழல்தனிலே நான் நம்பி இளைப்பாறுவேன். நீர்த்துணையாய் இருப்பதனால் நான் என்றும் இளைப்பாறுவேன். சிறகுகளின் நிழல்தனிலே நான் நம்பி இளைப்பாறுவேன். நீர்த்துணையாய் இருப்பதனால் நான் என்றும் இளைப்பாறுவேன். கண்மணி போல என்னை காப்பவரை நான் நம்பி இளைப்பாறுவேன். கண்ணுறங்காமல் காப்பவரை நான் நம்பி இளைப்பாறுவேன். மறைவிடமே ஆராதனை, உறைவிடமே உமக்கு ஆராதனை. அடைக்கலமே ஆராதனை, புகலிடமே உமக்கு ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை நேசிக்கும் இயேசுவே ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை ஆதரிக்கும் இயேசுவே ஆராதனை. பக்கத்தில் 1000 பேர் விழுந்தாலும் என்னை அணுகாமல் காப்பவரே. வல பக்கத்தில் 10,000 விழுந்தாலும் என்னை அணுகாமல் காப்பவரே. பக்கத்தில் 1000 பேர் விழுந்தாலும் என்னை அணுகாமல் காப்பவரே. வல பக்கத்தில் 10,000 விழுந்தாலும் என்னை அணுகாமல் காப்பவரே. அடைக்கலமான என் தாபரமே, என்னை அணுகாமல் காப்பவரே. அடைக்கலமான என் தாபரமே, என்னை அணுகாமல் காப்பவரே. மறைவிடமே ஆராதனை, உறைவிடமே உமக்கு ஆராதனை.
அடைக்கலமே ஆராதனை, புகலிடமே உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை நேசிக்கும் இயேசுவே ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை ஆதரிக்கும் இயேசுவே ஆராதனை. அருமையானவர்களே, பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாயிருப்பதாக. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் வசனம் 5 இவ்வாறு சொல்லுகிறது: கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. The Epistle of Paul, the Apostle to the Philippians, chapter 2, verse 5, it says, "Let this mind be in you, which was also in Christ Jesus." ஜெபிப்போம். தாழ்மைக்கும் மனதுருக்கத்திற்கும் அன்பிற்கும் ஏக காரணராயிருக்கிற எங்கள் கர்த்தாதி கர்த்தாவே, பரமபிதாவே, இயேசு கிறிஸ்துவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மில் இருந்த சிந்தையே எங்களிலும் இருக்க கடவுது என்று சொல்லி நாங்கள் வாஞ்சிக்கிறோம். அதையே நாடுகிறோம். கர்த்தாவே, அதை எங்கள் வாழ்க்கையிலே செயல்படுத்தி தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். நீர் உம்மையே தாழ்த்தி மனுஷ ரூபமாக, ஆண்டவரே, நீர் தேவனுக்கு சமானமாக இருந்த போதும் நீர் எங்களுக்காக மரண பரியந்தம் சிலுவையிலே உம்மை தாழ்த்தினீர். அப்படி எங்களை நாங்கள் கீழ்ப்படிந்தவர்களாக, எங்களை தாழ்த்தினவர்களாக உயர்த்தப்பட, தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி உம்முடைய எடுத்துக்காட்டை எங்களுடைய வாழ்க்கையிலே உம்முடைய சிந்தைகளோடே நாங்கள் ஒவ்வொரு நாளையும் வாழத்தக்கதாக எங்களை அர்ப்பணிக்கிறோம். பயன்படுத்தும். இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு இருக்கின்ற ஒவ்வொரு விசுவாசிகளோடும் கர்த்தர் இடைபட வேண்டுமாய், நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் மூலமே பிதாவே, ஆமேன். தினம் ஒரு சத்திய வார்த்தை. இன்றைய தியான தலைப்பு ஞானத்தின் 7 தூண்கள், பாகம் 3. ஆதார வசனம் நீதிமொழிகள் அதிகாரம் 9 முதல் 2 வசனங்கள். ஞானம் தன் வீட்டை கட்டி தன் 7 தூண்களையும் சித்திரம் தீர்த்து தன் கொழுத்த ஜந்துக்களை அடித்து திராட்சை ரசத்தை வார்த்து வைத்து தன் போஜன பந்தியை ஆயத்தப்படுத்தி என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் புஸ்தகத்திலே 31 அதிகாரங்கள் உண்டு. இந்த முழு புஸ்தகத்தையும் பார்த்தால் ஞானம் என்பது ஒரு பெண்ணுக்கு ஊமைப்படுத்தி சொல்லப்பட்டிருக்கிறது. ஞானம் தன் வீட்டை கட்டி என்று நீதிமொழிகள் 9:1 படித்தோம். அதற்கு விளக்கம் தருகிற விதத்திலே நீதிமொழிகள் 14வது அதிகாரத்தின் 1 வசனத்திலே புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஞானம் கட்டுகிற அந்த வீட்டில் உள்ள 7 தூண்கள் என்ன என்று கடந்த 2 நாட்களாக நாம் தியானித்து வருகிறோம். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தூணாக காணப்படுகிற ஞான உபதேசங்கள் என்ன என்று சொல்லி சிந்தித்து வருகிறோம். முதலாவது தூணாக தேவன் மேல் வைக்கும் நம்பிக்கை, 2வது தூணாக உண்மையும் உத்தமமாக நடந்து கொள்ள வேண்டும், 3வது தூணாக உதார குணம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும், 4வது தூணாக ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும், 5வது தூணாக விசுவாச வார்த்தைகள் மற்றும் ஞான வார்த்தைகளை பேசுகளாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தியானித்து வருகிறோம். அந்த ஞான வார்த்தைகளை தொடர்ந்து இன்றைக்கும் தியானிப்போமா? திருவள்ளுவர் திருக்குறளிலே கூறியிருக்கிற ஒரு வார்த்தை, இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று என்று வள்ளுவர் கூறியிருக்கிறார்.
நாம் பேசக்கூடிய ஆயிரமான இனிய சொற்களை கர்த்தர் கொடுத்திருக்கும் போது நாம் ஏன் தீய சொற்களை பேச வேண்டும்? அருமையாக என்னை கேட்டுக்கொண்டிருக்கின்ற தேவனுடைய பிள்ளைகளை, விசுவாச வார்த்தைகளை பேசுங்கள், தெய்வீக அன்பின் வார்த்தைகளை பேசுங்கள், இயேசு கிறிஸ்துவின் சுவாபத்தை வெளிப்படுத்தும் வார்த்தைகளை பேசுங்கள். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. சில பெற்றோர் தங்களுடைய பிள்ளைகளை திட்டும் வார்த்தைகளை நாம் கேட்டிருக்கிறோம். சனியனே என்று அழைப்பார்கள், பிசாசே என்று கூப்பிடுவார்கள். இளம் உள்ளங்களை அப்படி அழைப்பதனால் அவர்கள் மன ரீதியாக பல இன்னல்களை அனுபவிக்கிறார்கள், மனமுடைந்து சோர்ந்து போகிறார்கள். சாலோமோன் ஞானி கூறுகிறார், பட்டய குத்துகள் போல் பேசுகிறவர்களும் உண்டு, ஞானமுள்ளவர்களுடைய நாவோ ஔஷதம் என்று நீதிமொழிகள் 12:18 படிக்கிறோம். பேசுகிற திறமையை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறது பெரிய ஆசீர்வாதங்களில் ஒன்றாகும். ஆடு மாடு மிருக ஜீவன்களால் உங்களோடு கூட பேச முடியவில்லை. நாக்கிலே புற்றுநோய் வந்து அறுவை சிகிச்சை மூலமாய் நாக்கை அப்புறப்படுத்தியவர்களால் பேச முடிவதில்லை. மரித்தோரும் மௌனத்தில் இறங்குவோரும் பேசுவதில்லை. கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிற பேச்சாற்றலை பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையை கட்டி எழுப்ப வேண்டும். ஞானமுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், ஆனால் புத்தி இல்லாதவளோ அதை இடித்து போடுகிறாள் என்று நீதிமொழிகள் 14:1 கொடுக்கப்பட்டிருக்கிறது. மருத்துவமனைக்கு சென்று வியாதி படுக்கையில் பல மாதங்கள் படுத்திருக்கிற மக்களை சந்தித்து அவர்களிடம் ஆறுதலாய் சில வார்த்தைகளை பேசி பாருங்கள். அவர்களுடைய உள்ளம் எவ்வளவு குளிர்ச்சி அடையும் என்று. ஒரு போதகர் வியாதிப்பட்ட போது எதிர்பாராமல் இன்னொருவர் வந்து அந்த போதகருடைய பிரசங்கத்தினால் தான் எப்படி ரட்சிக்கப்பட்டேன் என்றும் அவருடைய வார்த்தைகள் அவருக்கு எவ்வளவு ஆறுதலாய் இருந்தது என்றும் விவரித்த போது அந்த போதகர் அளவில்லாத ஆறுதல் அடைந்தார். அந்த வார்த்தைகள் தான் தொடர்ந்து அந்த போதகர் ஊழியம் செய்யும்படிக்கு அவரை மிகவும் உற்சாகப்படுத்தியதாம். நீதிமொழிகள் 18:21 படிக்கிறோம், மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். விசுவாச வார்த்தைகளை, ஞான வார்த்தைகளை பேசுங்கள். இது ஞானத்தின் 5வது தூண். 6வது தூண் என்னவென்றால் சிநேகிதம் அல்லது நட்புறவு. ஞானம் கட்டி எழுப்புகிற வீட்டில் உள்ள 6வது தூண் சிநேகிதம் அல்லது நட்புறவு என்று அழைக்கப்படுகிறது. உண்மையான ஞானம் உடையவன் இந்த உலகத்திலே தனக்கு உத்தமமான சிநேகிதரை சம்பாதித்துக் கொள்கிறான். உலகத்தில் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு நட்பும் சிநேகிதமும் உங்களுக்கு மிகவும் அவசியம். நீதிமொழிகள் 22:11 படிக்கிறோம், சுத்த இருதயத்தை விரும்புகிறவனுடைய உதடுகள் இனிமையானவைகள், ராஜா அவனுக்கு சிநேகிதனாவான் என்று. சில ஆண்டுகளுக்கு முன்பாக பத்திரிகை ஒன்றிலே நட்பு என்ற வார்த்தைக்கு யார் சிறந்த விளக்கம் அளிக்கிறார்களோ அவர்களுக்கு சிறந்த பரிசு கொடுக்கப்படும் என்று அறிவிப்பு வெளிவந்திருந்தது. வந்த ஆயிரக்கணக்கான விளக்கங்களுக்குள்ளே பரிசு பெற்ற விளக்கம் என்ன தெரியுமா? உலகம் கைவிட்ட நிலையில் தனது நண்பனிடத்தில் மனம் இறங்கி அவனை தூக்கி விடுபவனே உண்மையான நண்பன் என்பதாகும். அன்பானவர்களே, இயேசுவை பார்த்து நட்பு அல்லது சிநேகிதத்திற்கு சிறந்த விளக்கம் தாரும் ஐயா என்று கேட்டால் அவர் என்ன சொல்வார் தெரியுமா? ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை என்றே சொல்லுவார். யோவான் 15:13 அவர் எடுத்து காட்டுவார். அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று நாம் அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளா இருக்கிறோம் என்று 1 யோவான் 3:16 படிக்கிறோம். நட்புறவை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவிடத்தில் தான் கற்றுக்கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாட்டிலே கர்த்தர் ஆபிரகாமோடு சிநேகிதனாய் இருந்தார் என்று வேதத்தில் 3 முறை வாசிக்கலாம். ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன் என்று அழைக்கப்பட்டார். ஏனோக்கோடு உலாவி சஞ்சரித்தார். மோசேயோடு முகமுகமாய் பேசினார். தானியேலை தனக்கு பிரியமானவன் என்று அழைத்தார். எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் பூமியிலே இறங்கி வந்து 12 சீஷர்களை தெரிந்தெடுத்து அவர்களுடைய சிநேகிதனானார். ஞானமாக உங்களுடைய வீட்டை கட்ட வேண்டுமா? இயேசுவாகிய தூணை அங்கே நிறுத்துங்கள். இயேசு உங்களுடைய சிநேகிதராய் இருக்கிறது போல நீங்களும் மற்றவர்களுடைய சிநேகிதராய் இருங்கள். இயேசு உங்களில் அன்பு பாராட்டுவதை போல நீங்களும் மற்றவரிடத்தில் அன்பு பாராட்டுங்கள். நீதிமொழிகள் 17:17 படிக்கிறோம், சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான், இடுக்கணில் உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறார் என்று.
அன்பானவர்களே, நீங்கள் நட்பை, சிநேகிதத்தை வளர செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? உங்களுடைய நண்பரோடு நேரம் செலவழியுங்கள். அவர்களுடைய சுக நலன்களை விசாரியுங்கள். நேரில் சந்திக்க இயலாமல் போனாலும் டெலிபோன் மூலமாவது, சமூக ஊடகங்கள் மூலமாவது, கடிதங்கள் மூலமாவது அன்பை வெளிப்படுத்திக் கொண்டே இருங்கள். அன்பின் அக்கினி அவிந்து போகாமல் இருக்கட்டும். இது ஞானத்தின் 7 தூண்களிலே 6வது தூண். நிறைவாக 7வது தூணாகிய பரிசுத்தமுள்ள வாழ்க்கை. ஞானம் கட்டுகிற வீட்டின் 7வது தூண் மிக முக்கியமானதும் மிக உறுதியானதுமாயிருக்கிறது. அந்த தூண் தான் பரிசுத்தம், ஹோலினஸ் என்று அழைக்கப்படுகிற தூண். நீதிமொழிகளின் புஸ்தகம் ஒழுக்க நெறிக்கும், பரிசுத்தத்திற்கும், தூய்மைக்கும் மிக முக்கியமான இடத்தை கொடுத்துள்ளது. உலகத்திலே பல வகை பாவங்கள் இருந்த போதிலும் முக்கியமாக ஒரு பாவம் அநேக பேரை வீழ்த்தக்கூடியதாக இருக்கிறது. அதுதான் மாம்ச இச்சையாகிய பாவம். ஏறக்குறைய மற்ற எல்லா பாவங்களுமே சரீரத்திற்கு புறம்பாயிருக்கிறது. ஆனால் விபசார, வேசித்தன பாவமோ சொந்த சரீரத்திற்கு விரோதமான பாவமாய் சரீரத்தையும் ஆத்மாவையும் ஆவியையும் கரைப்படுத்துகிறது. உங்கள் சரீரத்தை தன்னுடைய ஆலயமாய் கொண்டிருக்கிற ஆவியானவர் அந்த பாவத்தின் நிமித்தம் மிகவும் துக்கப்படுகிறார். சாலமோன் ஞானி திட்டமாய் எழுதுகிறார், உன் வழியை அவளுக்கு, அதாவது வேசிக்கு தூரப்படுத்து, அவளுடைய வீட்டின் வாசலை கிட்டி சேராத என்று நீதிமொழிகள் 5:8 படிக்கிறோம். ஆவிக்குரிய கற்பை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்கவே முடியாது என்று எபிரேயர் 12:14 படிக்கிறோம். பாவத்திலே விழுந்துவிட்டால் ஆவிக்குரிய பலன் குன்றி போகும், சோர்வு பற்றி பிடித்துக் கொள்ளும், மனசாட்சி வாதிக்கும். அதன் பின்பு கர்த்தருக்காக அரிய பெரிய காரியங்களை செய்து முடிக்க முடியாமல் போய்விடும். ஜான் வெஸ்லி என்ற தேவனுடைய மனுஷர் லட்சமான மக்களை ஆண்டவருக்குள்ளே வழிநடத்தினார். அவர் பரிசுத்தத்தில் ஆழமான அஸ்திபாரமிட்ட தேவனுடைய தாசன். அவரால் கர்த்தருக்குள் வழிநடத்தப்பட்டவர்கள் எளிதாக பின்வாங்கி செல்வதில்லை. அவர் பரிசுத்தத்துக்கான 10 கட்டளைகளை ஜனங்களுக்கு எழுதி கொடுத்தார். அதிலே ஆண் பெண் ஒருவருக்கொருவர் பேசும்போது பேச்சு சுருக்கமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கட்டும் என்பது மிக முக்கியமானதாய் அமைந்திருந்தது. ஆண்களானாலும் சரி, பெண்களானாலும் சரி, கர்த்தர் கற்பு நெறியுள்ள வாழ்க்கையை வைத்திருக்கிறார். திருமணம் ஆகிற வரையிலும் அந்த கற்பை, ஒழுக்கத்தை அவர்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அப்படி கற்பு நெறி தவறி செல்லும் போது அவர்களுடைய திருமண வாழ்க்கை ஆசீர்வாதமாய் இருப்பதில்லை. மட்டுமல்லாமல் திருமணம் ஆன பின்பும் கணவனும் மனைவியும் ஒருவருக்கொருவர் உண்மையாய் இருந்து இசைந்து வாழ வேண்டும். உன் வழிகளை பரஸ்திரிக்கு தூரப்படுத்து என்று ஆண்டவர் கட்டளையாய் சொல்லுகிறார். கொடிய பாம்பை கண்டு விலகி ஓடுவதைப் போல வேசியை கண்டு நீங்கள் விலகி ஓட வேண்டும் என்று பைபிள் சொல்லுகிறது. ஒருமுறை ஒழுக்க நெறி தவறியதால் சிறுமையும் அவமானமும் நிந்தையும் அடைந்த ஒருவர் தலை குறிவோடு D.L. மூடி என்ற பக்தரிடத்தில் வந்து, ஐயா, நீங்கள் இந்த நிலைமையில் அகப்பட்டுக் கொண்டால் என்ன செய்வீர்கள் என்று கேட்டார். அதற்கு D.L. மூடி பக்தன் அமைதியாக, எந்த சூழ்நிலையிலும் எந்த பாடுபட்டாவது இப்படிப்பட்ட நிலைமைக்கு நான் ஆளாகாமல் பார்த்துக் கொள்வேன் என்று பதிலளித்தாராம். அன்பானவர்களே, இதுதான் மெய்யான ஞானமாகும். ஒரு வீட்டில் உள்ள 7 தூண்களில் எந்த தூண் சேதமடைந்தாலும் அதை ஓரளவு பழுது பார்த்து விடலாம். ஆனால் பரிசுத்தமுள்ள வாழ்க்கை என்கிற தூண் பழுதுபட்டால் சரி செய்வதற்கு கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். ஆகவே தேவ பிள்ளைகளே, பரிசுத்தத்தை காத்துக் கொள்ளுங்கள். ஞானத்தின் 7 தூண்களாகிய ஒவ்வொரு தூண்களையும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதித்து, தேவன் மேல் வைக்கும் நம்பிக்கை உண்மையும் உத்தமமும் என்று நாம் கடந்த நாட்களிலே படித்த காரியங்களிலே உதார குணத்தோடு இருக்க வேண்டும். ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். விசுவாச வார்த்தைகளை, ஞான வார்த்தைகளை பேசுகளாக இருக்க வேண்டும். சிநேகிதம் அல்லது நட்புறவிலே வளர்ந்து பெருக வேண்டும். நிறைவாக, எல்லாவற்றுக்கும் மேலாக, ஞானத்தின் 7வது தூண் முக்கியமானதாக பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்கிறதை நாம் கற்றுக்கொண்டோம். கொடுத்த பரிசுத்த ஆவியானவருக்கு நன்றி செலுத்துவோம். அப்படியே இந்த ஞானத்தின் 7 தூண்களோடு நாம் வாழ்ந்து ஆசீர்வாதமும் மன மகிழ்ச்சியும் சமாதானமும் பெருக்குகிறவர்களாக இருப்போம். தேவன் உங்களை ஆசீர்வதித்து காத்துக் கொள்வாராக. ஆமேன். நிறைவான வாழ்க்கையை எங்களுக்கு தந்திருக்கிற தேவாதி தேவனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஞானத்தின் 7 தூண்களை நாங்கள் ஆண்டவரே கற்றுக்கொண்டோம்.
ஞானம்தான் எங்களை கட்டுகிறது, ஞானம்தான் எங்களை வீட்டை கட்டுகிறது. இந்த 7 தூண்களில் எல்லாவற்றுக்கும் மேலாக இயேசு கிறிஸ்துவை எங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு எங்களுடைய சிநேகிதராக எடுத்துக்கொண்டு எங்களுடைய இரட்சகராக நாங்கள் விசுவாசித்து, ஆண்டவரே நீர் எங்களோட இருப்பீர் என்றால், ஒரு பொழுது ஒரு செகண்ட் கூட எங்களை விட்டு தவறாமல் இருப்பீர் என்றால், இந்த ஞானத்தின் 7 தூண்களையும் நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள முடியும். எங்களை விட்டு விலகாதிரும், எங்களை கைவிடாதிரும், உடைய பிரசனத்தை எடுத்துக்கொள்ளாதிரும், அபிஷேகத்தை எடுத்துக்கொள்ளாதிரும். கர்த்தாவே, எங்களை அர்ப்பணிக்கிறோம். வெற்றியுள்ள வாழ்க்கையை, சமாதானமுள்ள வாழ்க்கையை ஞானமாக வாழ உதவி செய்யும். இயேசுவின் மூலமே பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். இச்சகம் பேசிடும் நாவுகள் முன்னிலே என்னை காப்பவரே, நன்மைக்கு கைமாறாய் தீமை செய்வோர் மத்தியில் என்னை காப்பவரே. இச்சகம் பேசிடும் நாவுகள் முன்னிலே என்னை காப்பவரே, நன்மைக்கு கைமாறாய் தீமை செய்வோர் மத்தியில் என்னை காப்பவரே. துரோகங்கள் நிறைந்த பூமியிலே துணை நின்று காப்பவரே, கைவிட்டாமல் நேசிக்கும் என் நேசரே, என்னை என்றும் காப்பவரே. மறைவிடமே ஆராதனை, உறைவிடமே உமக்கு ஆராதனை, அடைக்கலமே ஆராதனை, புகலிடமே உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை நேசிக்கும் இயேசுவே ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை ஆதரிக்கும் இயேசுவே ஆராதனை.